ஓம் கருவூர் சித்தப்பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்துக்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாசம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் நடக்க போகுது, நம்ம எப்படிலாம் முடிவெடுத்துக்கலாம், எந்தெந்த காலகட்டம் நம்ம எந்தெந்த மாதிரி செயல்களை செய்யலாம், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு வீடு கட்ட போறாங்க, இல்ல ஒரு லோனாவது கிடைக்குமா, ஒரு முயற்சி எடுக்க போறோம், இந்த காலகட்டம் இந்த முயற்சியை செய்யலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி அமையும் இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. லவ் நான் ப்ரப்போசல் சொல்ல போறேன், இந்த காலகட்டம் சொல்லலாமா, இல்ல என்னுடைய பிரேக்கப் ஆன காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் இதை செய்யுங்க, இந்த காலகட்டம் நீங்க இவங்களை சந்திச்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்ற உங்களுக்கு முக்கியமான ஒரு சில செயல்பாடுகளை கோள்களின் நிலையை வைத்து நம்ம சொல்லவிருக்கிறோம். அதனால 12 ராசிக்கும் துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக இந்த மாதம் தரப்பட்டிருக்கு. பதிவுக்குள் போகலாம் வாங்க. தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு சராசரியான மாதம் சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷம் நம்ம ஓட்டணும், அதுக்கு இந்த மாசம் ஏதோ நம்மள அப்படியே கை பிடிச்சு கூட்டிட்டு போக போகுது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தெம்பு இருந்தாலே போதும் இந்த மாசத்தை சிறப்பா கடந்து வந்துடலாம். ஏன்னா நாளில் சனி இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் நம்மள ஒரு பெரிய போடு போடுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். 8ல போய் பாத்தீங்கன்னா சூரியன், குரு, புதன். நான் ரொம்ப பலசாலி, நான் புத்திசாலி, நான் அறிவாளி, நான் ரொம்ப டேலண்ட் உடையவன், நான் நல்ல ஒரு ஸ்கில் நாலேஜ் எல்லாம் இருக்குதுனாலும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். பொறுமையோடு உங்க உழைப்பை மட்டும் போடுங்க. தொழில, உத்தியோகத்துல, பிசினஸ்ல பெரிய பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க வேண்டாம். இருப்பது அப்படியே கடந்து வந்தா ரொம்ப சிறப்பு. 8ஆம் இடத்துல கூட்டணியா அந்த 3 கிரகங்கள் இருக்கும்போது நான் இந்த இடத்த விட்டு மாறி நான் பெருசா வில்ல வளர்ச்சிடலாம் இப்ப நம்ம கனவு காணக்கூடாது. இந்த இடத்துல இருந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களோடு அந்த சிரமங்களோடு நம்ம இந்த இடத்துல நல்லா சிறப்பா உத்வேகமாக செயல்பட்டு இதிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு நம்ம டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு வேலையில இருக்கிறாங்க, அன்றாட வாழ்க்கை ரொம்ப சிரமம் இல்லாம லாவகமா போகுதுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லி அப்படியே கடந்து வாங்க. எதிரையுமே தொழிலையோ வேலையோ ஒரு மாற்றங்களையோ ஏற்படுத்தணும் செய்யணும்னு நீங்க புஷ் பண்ண வேண்டாம். தானாக நடந்தால் நீங்க அதன்படியே போங்க. மற்றபடி இருப்பதை வைத்து கலந்து வருவது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு எதிர்கால சிந்தனையா இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும், ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு எல்லா சிந்தனைகளையும் இருந்து கனவு காண்டு கொண்டிருப்பீங்கள். அந்த கனவு காணுங்கள் நிஜமாக. அதற்கான முயற்சி, உழைப்பு போட்டு அந்த பாதையில் பயணிங்க. இந்த மாசம் இல்லைன்னா, இந்த வருடம் இல்லைன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான அதற்கான நேரம் வரும். உங்க முயற்சியையும் உழைப்பையும் தொடர்ந்து செயல்பட்டு நீங்க சிறப்பாக உத்வேகமா சோம்பி உட்கார்ந்துடக்கூடாது. நான் இருக்க சனி சோம்பி உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களை அப்படியே சுருட்டி ஒரு ஓரத்துல வச்சிருவாரு. நீங்க உழைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இருந்தா அவர் பயந்து ஓடி போயிடுவாரு. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அடிதளம் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த காக்கா கதை நமக்கு சின்ன பொழுதுல ஞாபகம் வந்திருக்கும் பாத்தீங்களா? இந்த காக்கா ஒரு குடுவையில தண்ணி இருக்கும், அது கொஞ்சமா இருக்கும், அதெல்லாம் பண்ணா கல்லு போட்டு 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 தண்ணி மேல பிறகு கொடுக்கும் இல்லையா? அப்ப இந்த காலகட்டம் உங்க உழைப்பு இதெல்லாம் போட்டுக்கொண்டே வாங்க. அந்த தண்ணி மேல அது குடிக்கிற மாதிரி உங்களுக்கான பலன் வரும்போது நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 4ல் சனி, 3ல் ராகு. அதனால விளையாடும் போது அதே போல வண்டி வாகனங்களை செல்லும் போதுதான் கவனமாக இருக்கணும். கால் வலி, கால்ல அடிபடுற மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்யறீங்கன்னா அதுல கால்ல அடிபடுறதுக்கு, ஒரு பைக்ல போறோம், ஒரு சாஞ்சு ஒரு ரேஷ் டிரைவிங் ஆகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் எல்லாம் வெளியில் செல்லக்கூடாது. அதே போல சக ஊழியர்கள்கிட்ட வேலை செய்யற இடத்துல கவனமா இருக்கணும். புதிய முயற்சிகள்ல ரொம்ப கவனம் வேணும். ஏன் தெரியாத முயற்சிகள்லாம் இப்ப எடுத்து கஷ்டப்பட வேண்டாம். வாய் வார்த்தைகள்ல பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் தேவை. பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டம். அன்றாட வாழ்க்கை போனாலே ரொம்ப சிறப்புன்னு சொல்லிடுங்க. நம்ம யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத போது நமக்கு ஏமாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் நம்ம உழைக்கிறோமே, நம்ம கிட்ட இருந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு அன்போ ஒரு எமோஷனல் பாண்டிங்கோ எதிர்பார்க்காதீங்க.
எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மன வலியை தரும் அப்படின்னு சொல்லியாச்சு. வயதானவர்கள் உடம்பு நல்லா இருந்தா போதும், கோவிந்தா உனக்கு பெரிய கும்பிடு அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல எப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வழக்கம் போல தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவும் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா அப்ப இந்த தசாபுதிகள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் தனுசு நடப்பது நல்லதுன்ட்டு அப்படியே பொறுமையா கடந்து வந்துருங்க. கூடுதல் விழிப்புணர்வு கவனம் இந்த காலகட்டம் தேவை. எதையும் பெருசா போர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சனி வக்ரமாகி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அமைதி, பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வோடு வரும்பொழுது ரொம்ப சிறப்பு. ஆரோக்கியம் இருந்தா சிறப்பு. டெய்லியும் சாப்பிட்டு தூங்கி நம்ம அன்றாட வேலைகளை செய்தாலே இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி அழுத்தி சொல்வதற்கான காரணம் கிரகங்களின் நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதனால இந்த காலகட்டம் தனுசு இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்க. ஓம் நம சிவாய காலைல எழுந்த உடனே 1008 மந்திரம் நீங்க போட்டிக்கிட்டாலே வந்துடும். 1/2 hour தான், அதை ஓட விடுங்க. விஷ்ணு சாஸ்திரநாமம் கேட்பது உங்களுக்கு மனதிலும் உடலிலும் மிக சிறப்பான ஆரோக்கியத்தை தரும். தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.